ஆனிசெல்வன் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 ஆண்டுக்கான தொடர் பயிற்சி வகுப்புகள். இன்றைய பாடம் அலகு 6. நடத்துபவர் திரு சுந்தர மகாலிங்கம் அவர்கள், இளநிலை வருவாய் ஆய்வாளர். ஓகே, மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு யூனிட் 6 போயிடலாம். போன வாரம் நம்ம லாஸ்ட் வீக்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம், சிலபஸ் பார்த்துருந்தோம். என்ன சிலபஸ் நம்ம யூனிட் 6ல் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, நம்ம என்ன மாதிரி டீகோட் பண்ணி சிலபஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வாரம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் போயிடலாம். தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ். தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அதில் தமிழர்களோட சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பண்பாட்டிலையும் நாகரிகத்திலையும் அப்படி எப்படி இருந்தாங்க, வாழ்க்கை முறையில் அவங்க எப்படி சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிற போன்ற விஷயங்கள், அவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரியான அடிப்படையில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். தமிழர்கள் பொறுத்தளவுக்கு பண்பாட்டிலையும் நாகரிகத்திலையும் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க அப்படின்ட்டு நம்மளால் நம்பப்படுகிறது. அப்படிதான் இருந்திருக்காங்க, அதுவும் கூட உண்மையும் கூட. பண்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அகம் சார்ந்த விஷயம், அதுவே நாகரிகம் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய புறம் சார்ந்த விஷயங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழர்கள் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் சிறப்பு வாய்ந்து விளங்கியிருக்கிறாங்க. அவங்க இண்டிவிஜுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு எத்திக்ஸ், ஒரு தர்மத்தோட, ஒரு அறத்தோட அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது இருந்திருக்கு. யாரை ஏமாத்தாமல், பொய் சொல்லாமல், நேர்மையாக, ஹானஸ்டாக, அது மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்பாடு மிக்கவங்க தான் நம்ம தமிழர்கள். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சமுதாயத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களோட அந்த ஒருமித்த நடவடிக்கை மற்றும் எண்ணங்கள், இதை தான் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறாங்க, மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தோட இதையும் தொகுத்து அவங்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம பண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கொண்டு வரோம். அடுத்ததாக பண்பாடு பற்றி நம்ம டெஃபனிஷன் பார்க்க போகிறோம். பண்பாடு அப்படிங்கிறது இங்கிலீஷில் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. பண்பாடு என்பது பண்படு அப்படிங்கிற அந்த வேர்டுலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? பண்படு அப்படின்றதுனா நமக்கே தெரியும், அந்த வார்த்தையிலே தெரியுது, பண்பட்டு இருக்கணும். அந்த விஷயம் ரொம்ப பண்பாடாக இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்படின்னா பண்பட்டு இருக்கணும், நல்ல ஒரு அற வாழ்க்கையோடு இருக்கணும், நல்லா பண்பட்டு இருக்கணும். ஒரு விவசாயி எப்படி தன்னோட விவசாய நிலத்தை உழுகிறதுக்கு நிலத்தை அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி பண்படுத்துகிறாரோ, அது செம்மைப்படுத்துகிறாரோ, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் பண்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பண்பாடு. இதை சீர்மைப்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பாடுங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையை சீர்மைப்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல். ஒரு கண்ணா பின்னான்னு வாழ்க்கை வாழாமல், வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணும், நமக்குன்னு ஒரு அந்த ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பிரின்சிபலோட வாழணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்ல வர்றாங்க. நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பண்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல் அறிமுகப்படுத்தியவங்க யாரு அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர். ஓகேங்களா? டி.கே. சிதம்பரநாதர் அப்படிங்கிறவங்க தான் பண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை பண்பாடை பற்றி நம்ம 3 இலக்கியங்கள் பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தவர்களால தான், அதாவது உயர்ந்த பண்பு, அந்த உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்களால நிறைஞ்சது தான் உலகம் அப்படிங்கிறத, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்றத தொல்காப்பியம் சொல்றாங்க. தொல்காப்பியம் நூலில் சொல்லப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது தான் பண்பாடு. நல்ல வழிமுறைகளாக இருக்கணும். கெட்ட எண்ணங்கள் நினைக்காம, கெட்ட விஷயங்களை யோசிக்காம, நல்ல எண்ணங்களோட நல்ல வழிமுறைகளை பின்பற்றி அதன்படி நம்ம வாழ்றது தான் பண்பாடு அப்படிங்கிறத சொல்றாங்க. அது என்ன நூல் சொல்றாங்கன்னா, பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்.
பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையில சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த வரியெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இதெல்லாம் கேட்கலாம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே தொல்காப்பியம், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை. ஓகேங்களா? அதே மாதிரி பண்புடையார் பட்டுண்டு உலகு, பண்பு உடையவங்க தான் பட்டுண்டு உலகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருக்குறள்ல. ஓகேங்களா? பண்புடையார் பட்டுண்டு உலகு, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே வந்து தொல்காப்பியம், பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை, பண்புடையார் பட்டுண்டு ஒழுகு அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம். இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுக்கலாம், இல்லை பொருந்தாத இணைகளை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும், இல்லை சரியான கூற்றுகளை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் ரொம்ப அவசியம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனை மேம்படுத்துகிற ஈகை, பெரியோரை துணை கொள்ளல், மனிதநேயம் போன்ற விஷயங்கள் தான் வந்து பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஈகை அப்படின்னா நமக்கு அது உதவணும் அப்படிங்கிற அந்த குணம், அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து பண்படுத்தும். ஒரு மனித நேயத்தோட வாழணும், பெரியவங்கள மதிக்கணும், மதிக்க கற்றுக்கணும், அவன் கிடக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாம இல்லாமல், பெரியவங்கன்னா வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒழுக்க நெறியோட நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் தமிழரோட வாழ்க்கையாக இருந்திருக்கு. இப்போ நம்மளும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தமிழர்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதை தொன்று தொட்டு தான் நம்மளும் இப்போ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே? அதே மாதிரி மொழி, உணவு, வாழ்க்கை முறை, செய்யும் தொழில் எண்ணங்கள் ஆகியவையும் பண்பாடுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மொழியை பின்பற்றுறதா இருக்கட்டும், நம்ம அடுத்த மொழியை இகழ்த்து பேசாமல் நம்ம மொழி தான் உயர்ந்தது அப்படின்றது இருக்கலாம், பட் அடுத்த மொழியை வந்து நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது. எல்லாமே மொழி தான். ஓகேங்களா? அந்த மொழி சின்ன மொழி, இந்த மொழி பெரிய மொழி அப்படின்னு இகழ்ந்து பேசாமல் யார் மனசையும் புண்படுத்தாமல் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஓகே? அதே மாதிரி அடுத்து பண்பாடு மற்றும் நாகரிகம், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துடலாம். பண்பாடு அப்படிங்கிறது ஒரு அக உணர்வு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பண்பாடு அப்படிங்கிறது நம்முடைய அக உணர்வு. அக உணர்வு அப்படின்னா என்ன தெரியும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை பற்றி சொல்றதா வந்து பண்பாடு. மனிதன் தன்னோட அறிவு திறத்தாலும் அவனோட உள்ளத்தை வந்து பண்படுத்திக்கிட்டு, தன்னோட அறிவு திறத்தால, நல்லா நோட் பண்ணிக்கணும், தன்னுடைய அறிவு திறத்தால் தன் உள்ளத்தை பண்படுத்தி கொள்ளணும். ஓகே? அதே அன்புடையவனா, அருளுடையவனா, ஈகை உடையவனா, பண்புடையவனா, மனிதநேயம் உடையவனா, அந்த மாதிரிலாம் இருக்கணும். சரிங்களா? நான் மேலே சொன்ன அதே விஷயம் தான் ரிப்பீட்டடா, அன்புடையவன், அருளுடையவன், ஈகை உடையவன், இரக்கமுடையவன், பண்புடையவன் அப்படிலாம் இருக்கணும். சரிங்களா? யாரை ஹேர்ட் பண்ணாமல் ரொம்ப பொறுமையுடையவனாகவும் இருக்கணும். இது மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பண்பாடு. நம்ம பண்பாடை காக்கிறது, பண்பாட்டை கட்டி காக்கணும் அப்படின்னா இதுதான். இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் பண்பாட்டை கட்டி காக்கிறோம் அப்படின்னு நம்ம தலை நிமிர்ந்து சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக இருந்தோம்னா நம்ம தமிழ் சமுதாயத்தையே வந்து நம்ம அது இழிவுக்குள்ளாக்குறத மாதிரியான செயல்கள் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே? அப்புறம் நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா புறத்தோற்ற வளர்ச்சி. பண்பாடுங்கிறது வந்து அக வளர்ச்சி, நாகரிகம் அப்படிங்கிறது வந்து புறத்தோற்ற வளர்ச்சி. நம்ம நிறைய வேற வேற கல்ச்சர்ஸை வந்து பின்பற்றி அதுதான் நம்ம நாகரிகம்னு சொல்லிட்டு நம்ம நாகரிகத்தையே மாத்திட்டோம், நம்ம சிவிலைசேஷனே அது மாத்திட்டோம். இது வந்து நம்ம அறிவாற்றலால வந்து நம்ம திறனை வந்து புற வளர்ச்சியை வச்சு வெளிப்படுத்துறது தான் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உணவு, உடை, உறைவிடம், நம்ம செய்கிற தொழிலாக இருக்கட்டும், கல்விக்கூடமாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களில் வந்து நம்ம நிறையா மாடர்னைசேஷன் ஆகிட்டோம். முன்னாடி வந்து நமக்கு குருகுல கல்வி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உடைன்றது வந்து இப்படி தான் இருக்கணும், வேஷ்டி சட்டை அடையிறது தமிழோட பண்பாடு, பெண்கள் அப்படின்னா சேலை அணியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கல்ச்சர் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா இருக்கிறோம்? நாகரிகம் எவ்வளவோ மாறிடுச்சு. நாளுக்கு நாள் நாகரிகம் மாறிடும் போது நாமளும் தான் மாறிக்கிட்டா அதில் தப்பேது அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும்.
ஸோ அது மாதிரி தான் நாளுக்கு நாள் நாகரிகம் மாறிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம மொழி, நம்ம உணவு, உடை, அந்த இருப்பிடம், தங்குற இடம், அந்த கட்டுற வீடு கூட ஒரு ஸ்டைலிஷாக இருக்கணும், பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக தெரியணும் அப்படிங்கிறது கூட அந்த எஜுகேஷன்லேருந்து தொழிற்சாலையிலேருந்து எல்லா விஷயமும் நமக்கு இந்த புற வளர்ச்சிகள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே வந்து நாகரிகம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பண்பாடு நாகரிகம் பற்றி நம்ம ஒரு பேசிக்காக நம்ம பார்த்துட்டோம், இன்ட்ரோ பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது போதுமானது. அதே மாதிரி ஒரு தமிழ் வரலாறு அப்படின்னா என்னன்னு அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். வரலாறு அப்படிங்கிறது அது வந்து அஜித் நடித்த படமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்து அஜித்தோட படம்ன்றது ஜஸ்ட் மூவி தான், அவ்வளோதான். வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கால வரிசையின் தொகுப்பு தான் வரலாறு. சரிங்களா? நமக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். இப்போ தமிழர் தோன்றுனாங்கன்னா சங்க காலம், அப்புறம் சங்கம் மருவிய காலம், களப்பிரர் காலம், அப்புறம் சோழர் காலம், சேரர் காலம், பாண்டியர் காலம், அப்படிலாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு ஆர்டரோட படிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஆர்டர் அதுதான், அந்த கால வரிசையோட தொகுப்பு தான் வரலாறு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வரலாறு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து நம்ம தமிழரோட தோற்றம் அதை பற்றி பார்த்துக்கலாம். தமிழர்கள் எப்படி தோன்றுனாங்க, தமிழர்கள் வந்து அவங்களோட ஆரிஜின் எங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 விதமான கருதுகோள்கள் இருக்குது. அது என்ன மாதிரியான கருதுகோள்கள் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்கு. சரிங்களா? குமரி கண்டம்னா நம்ம கன்னியாகுமரி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள், சவுத்தில் இருந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்கு. அதே மாதிரி தென்னிந்தியாவில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருக்கு. சரிங்களா? வட இந்தியாவில் சொல்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிடுறோமா, சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள், அவங்க தென்னிந்தியாவினோட பூர்வ குடிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கருதுகோள் இருக்குது. அதே மாதிரி மூணாவது கருதுகோள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியாவுக்கு வந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அடுத்து அரேபிய கடல் மூலமா சவுத் இந்தியாவுக்கு வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதெல்லாம் படிக்கும்போது பார்த்துருப்போம், கைபர் போலான் கணவாய் வழியா வர்றவங்க தான் அந்த வேதகால பண்பாடு அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து அரேபிய கடல் வழியா சவுத் இந்தியாவுக்கு வந்த அங்கே வாழ்ந்த பூர்வ குடிகள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்றாவது கருதுகோள் இருக்கு. அதே மாதிரி மத்திய ஆசியாவிலிருந்து தென்னிந்தியாவில் வாழ்ந்தவங்க அவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியும் ஒரு கருதுகோள் இருக்கு. மத்திய ஆசியாவிலிருந்து தென்னிந்தியாவில் வந்து வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான கருதுகோள்கள் இருக்கு. இதுதான் தமிழர்களோட தோற்றம், இப்படிதான் தமிழர்கள் வாழ்ந்தாங்க, தமிழர்கள் வாழ்ந்த ஆரிஜின் இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கருதுகோள்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து தமிழர்களுக்கான சான்றுகள், அந்த தமிழருக்கான வாழ்க்கை முறை இருக்குல்ல, அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் நம்ம பேசணும் இல்லையா, அதுக்கான சான்றுகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்றுகள் இருக்கு. சரியா? அப்புறம் இது இலக்கிய சான்றுகள், அப்புறம் வெளிநாட்டவர் குறிப்பு, அயல்நாட்டவர் குறிப்புகள் பற்றி நமக்கு சான்றுகள் இருக்கு. கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள் அதை பற்றி நமக்கு வந்து சான்றுகள் இருக்கு. நாணயங்கள் மூலமாகவும் நமக்கு சான்றுகள் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு பல்வேறு விதமாக தமிழர்களுக்கான சான்றுகள் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இலக்கியம் பார்த்துடலாம். இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னா நமக்கு தமிழில் கிடைச்ச, அதாவது அஃபிஷியலாக கிடைச்ச முதல் நூல், அதாவது இலக்கண நூல் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தின் மூலம்தான் நம்ம மனிதர்களோட அந்த அக வாழ்க்கை பற்றி நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களோட அக வாழ்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? அந்த தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரத்தில் தான் சொல்கிறாங்க அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை பற்றி. தொல்காப்பியத்தோட அந்த பொருள் அதிகாரத்தில் வந்து சொல்கிறாங்க. முத நமக்கு கிடைச்ச இலக்கண நூல் தொல்காப்பியம். இது எப்போ கிடைச்சிருக்கும் அப்படின்னா இடைச்சங்க காலத்தில் கிடைச்சிருக்கும். தமிழில் 3 சங்கம் இருக்குது அப்படின்னு தெரியும்ல, நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடைச்சங்க காலத்தில் கிடைச்சது தான் இந்த தொல்காப்பிய நூல். அதன் மூலமாக நம்ம தமிழர்களோட அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். அக வாழ்க்கையை வந்து 5 திணைகளாகவும், புற வாழ்க்கையை வந்து
7ஆவும் பிரிச்சிருப்பாங்க. புறப்பொருள் வெண்மா மாலையில் 12ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ அந்த புற வாழ்க்கையை வந்து 12ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆனால் தொல்காப்பியத்தில் வந்து 7 தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 8 தொகை மற்றும் 10 பாட்டு இதுதான் வந்து 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்போம் 14 மேல் கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு. அந்த 14 மேல் கணக்கு நூல்களான்னு சொல்லப்படுற 8 தொகையும் 10 பாட்டும் எதை பற்றி சொல்லுதுன்னா சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றி சொல்லுது. தொல்காப்பியம் வந்து அகம் புறம் வாழ்க்கையை பற்றி சொல்லுது. 8 தொகையும் 10 பாட்டும் சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றி நமக்கான தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, சமூக வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கையிலையும் பாட்டு நூல்கள் சொல்றாங்க. பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள் ஒரு 5ம், நெடுநல்வாடை, மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நூல்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் 8 தொகை நூல்கள். இதெல்லாம் நீங்கள் இலக்கியங்கள் படிக்கும்போது இன்டெப்த்தாக நீங்கள் அதை படிச்சுக்கணும். அந்த இலக்கிய சான்றுகள் மூலமாக நம்ம தமிழோட உள்ள வாழ்க்கை முறை பற்றி, சமூக பொருளாதார வாழ்க்கை நமக்கு தெரியுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நீங்கள் அது உள்ள அந்த இலக்கிய பாட்டு படிக்கும்போது இன்டெப்த்தாக நீங்கள் அது ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் படிப்பீங்க இல்லையா? குறிஞ்சினா என்ன, முல்லைன்னா என்ன அப்படின்லாம் படிப்பீங்க. குறிஞ்சி பாட்டுனா என்ன, முல்லை பாட்டுனா என்ன அப்படின்லாம் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் டெப்த்தாக போய் படிச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த இலக்கியத்தில் வந்து பதிற்று பத்து வந்து அப்போ சேர மன்னர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பதிற்று பத்துன்னு ஒரு நூல் இருந்துச்சு இல்லையா? அதில் வந்து சேர மன்னர்களை பற்றியும், பட்டினப்பாலை வந்து சோழ மன்னர்களை பற்றியும், மதுரை காஞ்சி வந்து மதுரையில் வந்த பாண்டியர்கள் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பரிபாடல் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும். பரிபாடல் அப்படிங்கிறது அது இசைப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மதுரையில் வாழ்ந்த மதுரை பாண்டியர்களை பற்றியும், அங்கே நடந்த அந்த திருமால் முருகன் அந்த வழிபாடு முறை, கடவுள் வழிபாடு இருக்குல்ல, முருகன் குறிஞ்சி நில கடவுள் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும் திருமால் பற்றியும் வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பரிபாடல் அப்படிங்கிற நூல், அந்த நூல் வந்து மிக தெளிவாக நமக்கு சொல்றாங்க. ஓகே, காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நெடுநல்வாடை. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல்வாடை அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு நூல், அது வந்து சோழ நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சோழ நாடு அப்படிங்கிறது தரை வழியிலையும் கடல் வழி, அந்த 2 வழியிலையுமே வந்து அவங்க வாணிபம் பண்ணியிருக்காங்க, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. அதுதான் முட்டா சிறப்பு பட்டினம் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் சொல்லியிருப்பாங்க. முட்டா சிறப்பு பட்டினம் அப்படின்னு பட்டினப்பாலை நூலில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைனையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டா சிறப்பு பட்டினம் அப்படின்னு எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்றத தெரியணும். கன்ஃபியூஸ் பண்ணலாம், பதிற்று பத்தா பட்டினப்பாளையா அப்படின்ற மாதிரி, பரிபாடலான்னு எல்லாமே பாவலே கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. பட்டினப்பாலை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம்ங்கிறது 5 பெருங்காப்பியங்கள் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து 5 பெருங்காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவ சிந்தாமணி, இது 5மே நமக்கு வந்து 5 பெருங்காப்பியங்கள். இதான் எப்போ வந்தது அப்படின்னா சங்கம் மருவிய காலம்தான். சரிங்களா? அப்படின்னா களப்பிரர் காலம். அப்போ நமக்கு பெருசாக சோர்சஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் வந்து இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த போன்ற பெருங்காப்பியங்களும் சிறுங்காப்பியங்கள், அந்த உதயகுமாரன காவியம், நீலகேசி அப்படிங்கிற அந்த போன்ற 5 ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சது. ஓகே, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு தனி மனித வாழ்க்கை அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அதில் வந்து ஒரு தன் வாழ்க்கையிலேருந்து பிறழக்கூடாது, இல்லற வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, ஒரு மன்னன் அப்படின்னா அவன் எப்படி வந்து ரூல் பண்ணணும், ஒரு அந்த முடியாட்சி அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம சிலப்பதிகார கதை பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும். கோவலன் வந்து தன்னோட நிலையிலிருந்து பிறழ்ந்துருவார்.
ஸோ அதனால தான் இந்த சிலப்பதிகார கதையே உருவாச்சுன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து மணிமேக இது மணிமேகலையோட அம்மா அவ தேடி அவங்க போயிடுவாங்க. அவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை டக்குன்னு. அவன் தேடி போயிடுவாங்க. அந்த ஆடல் கலையை பார்த்துட்டு அந்த மாதிரி கண்ணகியை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மனம் திருந்தி அவங்க மனைவியோட வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் இல்லற வாழ்க்கையிலையும் தனி மனித வாழ்க்கையிலையும் ஒழுக்கத்தோட அறத்தோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி மணிமேகலை நூல் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, அது அந்த சமயத்தை பற்றியும் அந்த விழாக்கள் பற்றியும் சொல்லும். அந்த அந்த அப்போ இருந்த விழாக்கள் என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அதெல்லாம் மணிமேகலை இந்திர விழா அந்த மாதிரி விழாக்கள் பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிணி நோய் அப்படின்னு பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு நமக்கு தெரியும். பசி பிணி அப்படின்றது அந்த பசி அப்படிங்கிறது வந்து ஒரு நோய். யாருமே வந்து உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மணிமேகலை வந்து அந்த ஒரு மணிமேகலை வந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். ஸோ பசியை வந்து ஒரு பிணியா உருவகப்படுத்தி இந்த நூலில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு நிறையா கருத்துக்கள், நமக்கான தமிழர்கள் வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க இலக்கியம் பார்த்துட்டோம், இலக்கியம் சார்ந்த விஷயங்கள். அடுத்து அயல்நாட்டவர் குறிப்பு அல்லது வெளிநாட்டவர் குறிப்பு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எரித்ரேன் ஆஃப் த பெரிப்ளாஸ் அப்படின்னு ஒரு நூல். அதில் வந்து கிரேக்கர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எந்த மாதிரியான பண்பாடு அந்த இது இம்போர்ட் எக்ஸ்போர்டேஷன் அந்த வாணிபம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களும் அதில் தமிழகத்தை பற்றியும் சில விஷயங்கள் அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. எரித்ரேன் ஆஃப் பெரிப்ளாஸ் அப்படிங்கிற அந்த நூலில். பிளினியோட உயிரியல் நூல், தாலமியோட பூகோள நூல். இந்த நூல்கள் மூலமா இவங்கெல்லாம் வெளிநாட்டவர்கள். இவங்க வந்து வெளிநாட்டவர்களோட குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்து இல்லை தமிழகத்துக்கு வந்து வியாபாரம் செய்ய வந்தவங்களா இருக்கலாம், இல்லை இங்கே வந்து ஏதாவது கற்றுக்க வந்தவங்களா இருக்கலாம், இல்லை தூதராக வந்தவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி யாரா வேணா இருக்கலாம். இங்கே வந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் உள்ள போயிட்டு அங்கே போய் நூலில் எழுதுவாங்க, இந்த மாதிரி நான் தமிழகத்துக்கு போனேன், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. கிரேக்கர்கள், ரோமானியர்கள் போன்றவர்கள்லாம் வந்து சங்க காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாணிபம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பூம்புகார், மதுரை போன்ற நகரங்கள்லாம். அங்கே பூம்புகார்லேயும் முசிறிலையும் ரோமானியர்கள் அந்த கிரேக்கர்கள் தங்குறதுக்கான அந்த கூடாரமே அமைச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வாணிபம் வந்து ஒரு நாள் 2 நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா ட்ரேடு வந்து ரொம்ப நாள் நடக்கும். பண்டமாற்று முறை, இங்கே ஒன்று கொடுத்துட்டு அங்கே ஒன்று வாங்கிட்டு போகிறது. பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த யவனப்பிரியான்னு சொல்லுவாங்க, மிளகுக்காகவே நமக்கு இந்தியாவுக்காக வருவாங்க. மிளகு வந்து அங்கெல்லாம் கிடைக்காது போல. இந்தியாவில் வந்து மிளகுக்காகவே இந்தியாவுக்கு வருவாங்க. அங்கேருந்து அவங்க பொண்ணை கொடுத்து பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்க, பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா பொண்ணை கொடுத்து மிளகு வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி இங்கேருந்து நிறையா விஷயங்கள் ஏற்றுமதியாக இருக்கும், நமக்கு வெளிநாட்டிலேருந்து நிறையா விஷயங்கள் இறக்குமதியாக இருக்கும். குதிரைகள்லாம் நம்மகிட்ட இருந்திருக்காது, அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து இறக்குமதி ஆகிருக்கும். இந்த கண்ணாடி பொருட்கள், குவளைகள், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், நிறையா அந்த கலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கெல்லாம் வந்து அப்போ நம்மகிட்ட பெருசாக இருந்திருக்காது. அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து நமக்கு கொண்டு வருவாங்க. நம்மள்ட்ட இருந்து இந்த லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன யவனப்பிரியான்னு சொல்கிற மிளகு, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பூம்புகாரில் தங்கி இருந்து வாழ்ந்துருக்கிறாங்க. பூம்புகார் மக்களோட நல்ல மொழி கலப்பு, பண்பாட்டு கலப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும். சரிங்களா? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து நறுமண பொருட்கள் தான் அதிகமாக போயிருக்குது. நறுமண பொருட்கள், வாசனை திரவியங்கள் போன்ற விஷயங்கள், நறுமண பொருட்கள் தான் அதிகமாக போயிருக்குது. அதே மாதிரி அயல் நாட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து என்ன மாதிரி விலங்குகள் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யானை, கிளி, மயில், புலி, இந்த போன்ற விஷயங்கள்லாம், வேட்டை நாய்கள்லாம் போயிருக்கு. இதில் வேட்டை நாய்கள் தான் ஸ்பெஷலே. தமிழ்நாட்டோட வேட்டை நாய்க்கு வந்து ஒரு சிறப்பு மகிமையே இருந்திருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களும் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த இந்தியாவோட மருந்து மிளகு அப்படின்ட்டு
ஹிப்போக்ரட்டஸ் சொல்லியிருக்காரு. ஹிப்போக்ரட்டஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட மருந்து வந்து மிளகு வந்து இந்தியாவோட மருந்துன்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கே வந்து மருத்துவம் செஞ்சுட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த வாழ்ந்த காலத்தில் மிளகோட மகிமையை பார்த்துட்டு இந்தியாவின் மருந்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிப்போக்ரட்டஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தொல்பொருள் சான்றுகள். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம அர்த்த சாஸ்திரம் அது போலாம் நமக்கு இலக்கிய சான்றுகளில் கிடைச்சிருக்கு. வெளிநாட்டவர்கள் அர்த்தம் இந்த நம்ம இந்தியாவோட இதில் பார்த்துக்கும்போது நம்ம அர்த்த சாஸ்திரம் மூலமாக நம்ம இலக்கிய சான்றுகளில் கிடைச்சிருக்கும். அர்த்த சாஸ்திரம் கௌடல்யர் மூலமாகவும் தமிழ்நாடு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஞாபகம் வந்துருச்சு. அந்த கோவலன் வந்து மணிமேகலையோட அம்மாவை தேடி போவாருன்னு சொன்னேன் இல்லையா? மணிமேகலையோட அம்மா பேர் வந்து மாதவி. ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். மாதவி. மாதவியை தேடி அவர் ஆடல் கலையில் மயங்கி அவருடைய இருந்துருவார். அப்புறம் திரும்ப கண்ணகியை தேடி வந்து மதுரை போய் அந்த போர் அந்த மதுரையை கண்ணகி அழிக்கிறது அந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுதான் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, தமிழரோட பண்பாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து கல்வெட்டுகள், பட்டயங்கள், அப்புறம் நாணயங்கள், அப்புறம் நினைவு சின்னங்கள். இது மூலமாக நமக்கான தமிழர்களோட அந்த வாழ்க்கை முறை பற்றின விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. கல்வெட்டு, பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இதன் மூலமாக நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். திருப்பரங்குன்றம், நாகமலை, கீழக்குயில்குடி, ஆனைமலை, அது போன்ற இடங்கள்ல கிடைச்ச அந்த கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா? அந்த கல்வெட்டுகள் மூலமா சங்க காலத்துல வாழ்ந்த அந்த மன்னர்கள் பற்றியும் மக்கள் பற்றியான விஷயங்கள் வந்து நிறைய நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த திருப்பரங்குன்ற மலையில் அங்கே கிடைச்ச கல்வெட்டுக்கள், அப்புறம் நாகமலை, ஆனைமலை போன்ற இடங்கள்ல கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கல்வெட்டுக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு கல்லில் எழுதுறது அப்படிங்கிறது தான் கல்வெட்டு. முன்னாடிலாம் வந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம் அந்த மாதிரி காலத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாறை ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பாறையில் வந்து எழுதுவாங்க. பாறையில் வந்து என்ன எழுதுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா வேட்டைக்கு போயிட்டு வந்து அங்கே நடந்த விஷயங்களை வந்து பாறையில் வந்து வரைவாங்க, ஓவியமாக வரைவாங்க. அதை பார்த்து வேட்டைக்கு போக முடியாதவங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதெல்லாம் நமக்கு பின்னாடி வரலாற்றுகளில் குறிப்புகளாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி கல் மூலமாக செதுக்கின விஷயங்கள் தான் வந்து கல்வெட்டுக்கள். அதுக்கப்புறம் நடுகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீர மரணம் அடைஞ்சவங்க, அந்த இறந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து செங்குத்தான கல் ஊண்டி அதில் வந்து நடுகள் நடுவாங்க. நடுகள் நடுவது என்னன்னு அப்படின்னா, அந்த இறந்தவங்க அந்த கல்லில் வந்துட்டு எழுதுவாங்க. இந்த மாதிரி இவர் எதுக்காக இறந்தாரு, இவர் யார், இவர் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரியான எழுத்துக்களை பொறிச்சு நடுகள் நடப்பட்டிருக்கும். அதுதான் நடுகள். அது வந்து இந்த புள்ளிமான் கோம்பை தேனி மாவட்டத்தில் இருக்குது. அது போன்ற இடங்கள்லாம் நிறையா அந்த மாதிரி நடுகள் கிடைக்குது. நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் கல்வெட்டுனா என்னென்னு புரிதலுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாறைகளில் வரைஞ்சாங்க, அதுக்கப்புறம் நடுகள் அப்படி வழிபாடு வந்துச்சு, நடுகளில் எழுதுவாங்க. நிறைய கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஊர்லேயே பாருங்களேன், ஏதாவது நம்ம நிறைய டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 10,000 20,000 டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பேரை தான் கல்வெட்டில் போடுவாங்க. ஏன்னா அது வந்து என்றைக்கும் அழியாமல் இருக்கும், பின்னாடி வர சந்ததிகள் அதை பார்த்து படித்து தெளிவாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக கல்வெட்டுகளில் பொறிக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் கல்வெட்டுகள் அப்படிங்கிறத நம்ம மனசில் நிறுத்திக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உத்திரமேரூர் கல்வெட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்திரமேரூர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், இப்போ அது ஐ திங்க் செங்கல்பட்டு மாவட்டம்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து முதலாம் பராந்தக சோழன், பிற்கால சோழர், அவரோட காலத்தை சேர்ந்தது. அவரோட அந்த இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தமிழக மக்கள் வந்து கிராமப்புறத்தில் எந்த அளவுக்கு அந்த உள்ளாட்சி தேர்தல் எப்படி பண்ணாங்க, அந்த எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்,
குற்றமற்றவர் ஒழுக்கம் வாய்ந்தவர் மட்டும்தான் எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ மாதிரிலாம் கிடையாது. ரவுடிசம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து அரசியலில் நிற்க முடியாது. குற்றமற்றவர்கள் மற்றும் ஒழுக்கம் இருந்தவங்க அந்த மாதிரி அறம் சார்ந்தவங்க மட்டும்தான் எலெக்ஷன்ஸில் நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து குடை ஓலை முறை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குடை ஓலை முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம், தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டம்னு நினைக்கிறேன். அது முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பட்டயங்கள். பட்டயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா செப்பு பட்டயங்கள், பொன் பட்டயங்கள் அப்படின்லாம் இருக்கும். பட்டயங்கள் அப்படின்னா இப்போ கல்வெட்டுங்கிறது ஒரு கல்லில் எழுதுறது கல்வெட்டு. அதே பட்டயம் அப்படின்னா ஒரு செம்பாலான உலோகத்திலேயோ இல்லை ஒரு பொன்னாலான வந்து இதுலேயோ வந்துட்டு எழுதுறது அப்படிங்கிறத வந்து பட்டயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரஜினி முருகன் படம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பட்டயம் கொடுத்துருப்பாங்க. அது நார்மலாக பார்த்தா தெரியாது, அந்த பட்டயத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்ன படத்தை சொல்கிறானே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக. அதே மாதிரி அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஏதாவது நிலம் கொடுக்குறாங்க அப்படின்னா செம்பு பட்டயங்கள் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த இதில் பட்டா, இப்போ வந்து பட்டான்னு சொல்கிறோம், பட்டா அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, பட்டா சீட்டா அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து மன்னர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பட்டயங்கள் வந்து அந்த பட்டா வந்து பட்டயங்கள் மூலமாக கொடுப்பாங்க. அந்த செம்பாலான அந்த உலோகத்தில் எழுதி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம போயிட்டு அங்கே மன்னர்கள் அந்த அரசவையில் காமிச்சு நமக்கு தேவையானதை கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியானப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி பட்டயங்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய வரலாற்று குறிப்புகள் கிடைச்சிருக்குது நம்ம தமிழர் வாழ்க்கை முறையை பற்றி அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன மாதிரி பட்டயங்கள் இருக்குன்னா வேள்விக்குடி செப்பேடுகள், சின்னமனூர் செப்பேடுகள், தளவாய் செப்பேடுகள், இது மாதிரியான செப்பேடுகள்லாம் வந்து பாண்டியர் ஆட்சி பகுதியான அந்த மதுரை, தேனி, அதை சுற்றியுள்ள அங்கிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாதிரியான பட்டயம் அந்த மாதிரி பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான பட்டயங்கள் செப்பு பட்டயங்கள் வந்து கிடைச்சிருக்குது. அதே மாதிரி கரந்தை, அன்பில் பட்டயங்கள் மற்றும் லேட்டன்ஸ் பட்டயங்கள் போன்றவங்கெல்லாம் வந்து சோழர் ஆட்சி பகுதியான தஞ்சாவூர் சார்ந்த இந்த பக்கம், தஞ்சாவூர் சோழ நாடு அப்படின்னாலே தஞ்சாவூர் நமக்கு தெரியும். தஞ்சாவூர் பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான பட்டயங்கள் கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். வேள்விக்குடி செப்பேடுகள், இந்த சின்னமனூர் செப்பேடுகள் அந்த மாதிரியான பெற்ற விஷயங்கள்லாம் வந்து பாண்டிய நாட்டு பக்கம் உள்ளது. அன்பில் பட்டயங்கள், இந்த கரந்தை செப்பேடுகள், இது மாதிரியான பற்ற விஷயங்கள்லாம் வந்து சோழ நாட்டுக்கு உள்ளது. ஸோ இதெல்லாம் கேட்கலாம், எது வந்து எந்த நாட்டுக்கு உள்ளது அப்படின்னு கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம அதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? சோழ நாட்டில் எது வரும், பாண்டிய நாட்டில் எது வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தெளிவாக இருந்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மன்னர் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற அந்த நிலம் இருக்கும்ல, அதை வந்து இறையிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். மன்னர் வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்குற அந்த நிலத்தை வந்து இறையிலி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இறையிலி நிலம் அப்படின்னு சொல்லி. இதை லாஸ்ட்டாக ஒரு குரூப் ஃபோலோட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. இறையிலி நிலம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து நாணயங்கள். நாணயங்கள் மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரி கிடைச்சிருக்கு? நாணயங்கள்ல வந்து பொதுவாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சதுர வடிவில் இருந்திருக்கு. சங்க காலத்தில் சதுர வடிவில் இருந்திருக்கு. அது என்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னு கூட கேட்கலாம். சதுரம், செவ்வகம், முக்கோணம் அப்படின்னு கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணலாம். சங்க காலத்தில் உள்ள நாணயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சதுர வடிவில் இருந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு சைடு யானையோட படமும் ஒரு சைடு மீனோட படமும் இருந்திருக்கு. மீன் வந்து யாரோட சின்னம்? பாண்டியர்களோட சின்னம். பாண்டிய நாட்டு கொடி அதில் மீன் பொறிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ பாண்டியன்னாலே மீன். பாண்டிய நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீனை போலன்னு கூட பாட்டில் வரும். ஸோ நம்ம அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு தேவை பாண்டியர்னா மீன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அது பாட்டில் தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, நமக்கு எந்த விஷயம் நமக்கு வருதோ அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி யவனர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இருக்காங்கல்ல, அவர்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னடா யாரும் யவனர்னு சொல்றானே
அப்படின்னா என்ன, யவனர்னா யாரு அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கலாம். யவனர்கள் அப்படிங்கிறவங்க கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அவங்களாம் வந்து யவனர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? யவனர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதுரையில் வந்து காயின்லாம் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் ஆரம்பத்தே சொன்னேன் இல்லையா, அந்த சைடில் தான் நிறைய நாணயங்கள் நமக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. நாணயத்தை பொண்ணை கொடுத்துட்டு நம்மகிட்ட இருந்து மிளகு வாங்கிட்டு போவாங்க, பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும்னு சொன்னேன்னா ஓகே, அதுதான். நாணயங்கள்லாம் வந்து நிறைய மதுரை அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க நாணயங்கள், பல்லவர் காலத்து நாணயங்கள்ல என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, நந்தி, ஒரு நிமிஷம் ஜஸ்ட் மினிட். பல்லவர் காலத்தில் வந்து நந்தியோட படம் போட்டிருப்பாங்க, மீனோட படம் போட்டிருப்பாங்க, கப்பல் படம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் போட்டு பல்லவர் காலத்தில் நாணயங்கள் வெளியிடப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியர் காலம்னா மீன், எல்லாம் ஞாபகம் இருக்கணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. பாண்டியர்கள்னாலே மீன், பல்லவர்கள் காலத்தில் நந்தி, கப்பல், மீன், அது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகே. ராஜராஜன்னா தெரிஞ்சிருக்கும். ராஜராஜ சோழன் தெரியாத ஆள் யாருமே இருக்க முடியாது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவனா அவர் கட்டலை, கட்டினாங்க, பட் அவரோட பீரியடில் கட்டினாங்க. அப்படின்னால ராஜராஜ சோழன் தான் நமக்கு சொல்லுவாங்க. சரியா? ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் வந்து நாணயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சைடு புலியும் ஒரு சைடு மீனும் இருந்திருக்கும். புலி ஏன் சொல்கிறாங்க? புலி தான் வந்து சோழர்களோட சின்னம். பாண்டியர்களுக்கு எப்படி மீன் சொன்னனோ அதே மாதிரி சோழர்களுக்கு புலி. சரிங்களா? சோழர்களுக்கு புலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மீன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து பாண்டியர்களை வந்து தனக்கு கீழே வச்சிருந்தாரு. ஆட்சி பாண்டியர்களோட போரிட்டு ஜெயிச்சு அவங்கள தனக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருந்தாரு அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. அந்த மீன்கள் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதனால தான் புலி மற்றும் மீன்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது கூற்று காரணத்தில் கூட கேட்டுருவாங்க. எப்படி கேட்பாங்க? ராஜராஜ சோழன் காலத்தில், ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் புலி மற்றும் மீன்கள் நாணயத்தில் பொதிக்கப்பட்டது. காரணம், அவர் பாண்டியர்களை தன் குடையின் கீழ் ஆட்சி செய்தார். கூற்றுக்கறி காரணம் தவறு, இல்லை கூற்று காரணம் இன்னும் தவறு அப்படின்னு கூட கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம தெளிவாக இருக்கணும். அவர் காலத்தில் எப்படி நாணயம் இருந்துச்சு, அது வந்து எதுக்காக இருந்துச்சு, அதுக்கான கூற்று காரணம் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணினது, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் இருக்குல்ல, டெம்பிள்ஸ், அதுதான் நினைவு சின்னங்கள். தமிழ்நாட்டில் 1008 கோயில் இருக்கும், அவ்வளோ கோயில் இருக்கும். கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ கோயில் இருக்கும். கும்பகோணத்தில் திருமணங்கன்னா திருமண திசையெல்லாம் கோயில் தான். ஸோ அது எல்லாமே நம்மளோட அடையாளம் தான், தமிழரோட அடையாளம் தான். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன், தஞ்சை பெரிய கோயில், நெல்லை அந்த நெல்லை கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலாக இருக்கட்டும், சென்னை பார்த்தசாரதி கோயில், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த மாமண்டூர், தலவானூர், அந்த மாதிரி அந்த சிற்பங்கள், அங்கிட்டு உள்ள கோயில்கள், அதே மாதிரி திருச்சியில் உள்ள கோயில்கள், ஸ்ரீரங்கம், அது போன்றான கோயில்கள் எல்லாமே நமக்கு ஒரு வரலாற்றை பற்றி சொல்கிற ஒரு கோயில்கள் தான். ஸோ நம்ம எந்த கோயிலையும் நம்ம மிஸ் பண்ணிடவே முடியாது. எல்லாமே நினைவு சின்னங்கள் தான், என்றைக்குமே அது அழியாது. இதில் மிக மிக குறிப்பிடத்தக்கது தஞ்சை பெரிய கோயில் தான். ஏன்னா 1000 வருஷம் தாண்டியும் இன்னும் நிற்கிது அப்படிங்கிறது, அந்த பெருமையோடு இருக்குது தஞ்சை பெரிய கோயில். சரிங்களா? இதுதான் நம்மளோட நினைவு சின்னங்கள் அப்படின்னு நம்ம தமிழகத்தில் சொல்லலாம். இந்த மாதிரி எவ்வளவோ கோயில்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம சான்றுகள் பார்த்துட்டோம். தமிழர்களோட வாழ்ந்த சான்றுகள் என்ன மாதிரி, இலக்கிய சான்றுகள், கல்வெட்டுகள், நாணயங்கள், அது மாதிரி நம்ம நினைவு சின்னங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து சங்கம் பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். சங்கத்தை வந்து 3 சங்கமாக பிரிக்கலாம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம் அப்படின்னு பிரிக்கலாம். இது நம்ம போலி எப்படி பிரிக்கிறோம், முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம். முதல் சங்கம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து எப்படின்னா, தென்மதுரை, சவுத் மதுரை இருக்கு இல்லையா, தென்மதுரை தான் வந்து முதல் சங்கம் இருந்திருக்குது. சரிங்களா? இதை யார் வளர்த்தவர்கள், யார் மன்னர்கள் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம், இதெல்லாம் கேட்டுடலாம்.
காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. ரைட்டா? அப்போ எத்தனை பேர் வளர்த்தார்கள், வளர்த்தவர்களோட எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 89 மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. 89 பேர் முதல் சங்கத்தை வளர்த்துருக்காங்க. தென்மதுரை காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 மன்னர்கள். ரைட்டா? அதுக்கப்புறம் அது கடல் கோளால அழிஞ்சிருச்சு. சரிங்களா? இந்த முதல் சங்க காலத்தில் கிடைச்ச நூல் அப்படிதான் அகத்தியம். ஏன்னா அகத்தியம் பற்றி நமக்கு பேச தகவல் கிடைக்கல. நமக்கு அகத்தியம் தான் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அஃபிஷியலாக சொல்கிறது தொல்காப்பியம். ஆனால் அகத்தியம் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப கிளியராக கிடைக்காததுனால நம்ம வந்து தொல்காப்பியம் தான் ஃபஸ்ட் நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சங்கம் தென்மதுரை காய்ச்சின வழுதி முதல் அதை அந்த வளர்த்த மன்னர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 பேர். அதே மாதிரி இடைச்சங்கம் அப்படிங்கிறது வந்து கபாடபுரம் அப்படிங்கிறத வந்து தலைமை இடமா வச்சு இடைச்சங்கம்ன்றது நடைபெற்றிருக்கு. ரைட்டா? முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம். இது வளர்த்த மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேந்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. வேந்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. இதில் வந்து 59 மன்னர்கள். இதில் 59. முதல் சங்கம் 89, செகண்ட் வந்து 59. அடுத்து மூன்றாம் தமிழ் சங்கம். ஓகேவா? மூன்றாம் சங்கம் தான் தற்போதைய மதுரையில் நடந்திருக்கு. இந்த இது முதல் சங்கமும் இரண்டாவது சங்கமும் கடல் கோளால அழிஞ்சிருச்சு. அதனால நமக்கு பெரிய அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. முதல் சங்கத்தில் அகத்தியம் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். இரண்டாம் சங்கத்தில் அந்த கடைச்சங்கம் கபாடபுரத்தில் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அதில் தான் நமக்கு தொல்காப்பியமே கிடைச்சிருந்துருக்கு. தொல்காப்பியமும் பெருங்கலி அப்படிங்கிற நூலும் நமக்கு அந்த மிடில் அந்த இடைச்சங்கத்தில் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து கடைச்சங்கம் வந்து தற்போதைய மதுரை. இது வந்து முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. யாரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. இதை வந்து 49 மன்னர்கள் வளர்த்தவர்கள் 49 பேர். திரும்ப ரிப்பீட்டட் ஒன் டைம் சொல்கிறேன். முதல் சங்கம் தென்மதுரை காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 பேர் வளர்த்தவர்கள். ரைட்டா? இடைச்சங்கம் கபாடபுரம், வேந்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. இடைச்சங்கம் வேந்தேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை 59 பேர். கடைச்சங்கம் இது வந்து தற்போதைய மதுரை முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை 49 பேர். ஸோ இது ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்கலாம், இல்லை பொருந்தாததுலேயும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்க, நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி தான் முதல் சங்கத்தில் கிடைச்ச நூல் தொல்காப்பியம். சாரி முதல் சங்கத்தில் அகத்தியம் கிடைச்சிருக்கும். அதை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கு மீன்ஸ் அது தெளிவாக கிடைக்கல. அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இல்லை. இரண்டாவது அது இடைச்சங்கம் சொல்லப்படுற கபாடபுரத்தில் தான் வந்து தொல்காப்பியம் பெருங்கலி நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து மூன்றாம் தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா, தற்போதைய மதுரை. இதில் தான் 11 மேல்கணக்கு நூல்கள் கிடைச்சிருக்கு. 8 தொகையும் 10 பாட்டும் எந்த சங்க காலத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கடைச்சங்கம் அதில் தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சங்கத்தை பற்றி, இந்த சங்கம் வரலாறை பற்றி, இந்த சங்க காலம் இருக்கு இல்லையா, அந்த வரலாறை பற்றி நம்ம எந்த நூல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நக்கீரர் தெரியும் இல்லையா, நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரை அப்படிங்கிற நூல் மூலமாக சங்கம் பற்றின வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நக்கீரர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். திருவிளையாடல் படம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். அதில் தர்மிக்கு பொற்களி அளித்த படலம்னு ஒரு கான்செப்ட் வரும். சரிங்களா? நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அதில் வருவார் அவர், அந்த மதுரை தமிழ் சங்கத்தோட அந்த தலைமை புலவராக இருப்பார். ஓகேவா? அவர் தான் சிவனே வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவார் இல்லையா, நக்கீரர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அவர் எழுதின இறையனார் களவியல் உரை அப்படிங்கிற நூல் மூலமாக நம்ம சங்கம் பற்றிய ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது சங்க காலத்தை பற்றி. இப்போ நான் 3 சங்க காலம் பற்றி சொன்னேன் இல்லையா, சொல்லும்போது 3 மன்னர்கள் சொல்லியிருப்பேன். காய்ச்சின வழுதி, அதில் பின்னாடி பாருங்க வழுதி. அடுத்து வேந்தேர் செழியன், அதில் செழியன் எடுத்துக்கோங்க.
அடுத்து முடத்திரு மாறன், இதில் மாறன் எடுத்துக்குங்க. இப்போ இந்த வழுதி, செழியன், மாறன், ரைட்டா? இந்த மாதிரி பேர்கள், பட்டம், இந்த மாதிரி பேர்லாம் எங்கே வைப்பாங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் தான் வைப்பாங்க. இப்போ ஒரு உங்களுக்கு பொருந்தாததை கண்டுபிடின்னு சொல்லிட்டு மாறன், வழுதி, அப்புறம் செழியன், அப்புறம் சோழன் அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சோழன் வந்து வராது, ஏன்னா மிச்சம் 3 பேரும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க, பாண்டிய நாட்டுக்கான அந்த அந்த பேர் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவே சோழர்கள்னு பார்க்கும்போது செம்பியான், அந்த மாதிரி சில பேர்கள் வைப்பாங்க. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சங்கங்கள் சொன்னதுனால பாண்டியர்களோட அந்த பேர் சொல்லியிருக்கேன். மாறன், வழுதி, செழியன், அந்த மாதிரி பேர் இருக்குனாலே கண்டிப்பாக அவன் மதுரைக்காரனாக தான் இருப்பான் அப்படின்றது வந்து அந்த மதுரை ரீஜனை ஒட்டினவனாக தான் இருப்பான் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஏரியா இருக்கும். பேரை பார்த்தோன்னே நீ இந்த ஊரா அப்படின்னு கேட்குற மாதிரி, ராஜராஜன் பேரை சொன்னோடனே நீ தஞ்சாவூரா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஓகே, தஞ்சாவூரில் தான் அந்த பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க, ஒரு புரிதலுக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து அகத்திணை அப்படிங்கிறது அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பின் ஐந்திணைகள் என்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரியா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சி மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், அது மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம டெப்த்தாக நான் போக விரும்பலை. ஸோ இது வந்து அன்பின் ஐந்திணைகள். இதில் வந்து நம்ம அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, அதை பற்றிலாம் நமக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த அகத்திணைகளில் வந்து முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். முதற் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நிலமும் பொழுதும் அதை பற்றி சொல்கிறது தான் வந்து முதல் பொருள். சரிங்களா? நிலமும் பொழுதும். நிலம்னு என்ன? குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம். அந்த நிலத்தை அதோட முதல் பொருள் என்ன? நிலமும் பொழுதும். அப்படிங்கும்போது பொழுது வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க, பெருப்பொழுது, சிறு பொழுது அப்படின்னா. சரி, அதை தெரிஞ்சிருக்கும். இந்த கார் காலம், குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். அப்புறம் பெரும்பொழுதுன்னு பார்க்கும்போது காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் நம்ம இலக்கியங்கள் சார்ந்து தமிழ் படிக்கும்போது நம்ம டெப்த்தாக படிச்சுக்கணும். இதை நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து கருப்பொருள். கருப்பொருள் அப்படிங்கிறது அந்த அந்த பகுதி மக்களோட தெய்வம் என்ன, அவங்களோட உணவு என்ன இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி தொழில் செஞ்சாங்க, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் சொல்கிறது தான் வந்து கருப்பொருள். முதல் பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுதுன்னு சொல்லிட்டேன். கருப்பொருள் அப்படின்னா என்னது? அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க பின்பற்றக்கூடிய தெய்வம், தெய்வ வழிபாடு, அந்த உணவு, உடை, அவங்க உணவு முறை என்ன மாதிரி வேட்டையாடி வாழ்ந்தாங்களா, என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, அந்த வாழ்க்கை முறை, அது மாதிரியானப்பட்ட விஷயங்கள் சொல்கிறது தான் வந்து அதுதான் வந்து கருப்பொருள். அதே மாதிரி உரிப்பொருள் அப்படின்னா என்னன்னா காதல் மற்றும் அது மாதிரி அது தொடர்பாக வர்ற அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள், அந்த உணர்வு, ஃபீலிங்ஸ், அதை பற்றி சொல்கிறது தான் வந்து உரிப்பொருள். இப்போ குறிஞ்சி இந்த ஊடல் நிமித்தமும், புணர்தல் நிமித்தமும், அது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. நம்ம தொடுகையில் வந்து வர்ற மாதிரி உரையாடல் நிமித்தமும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து உரிப்பொருள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கும்போது நோட்ஸ் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இதான் முதல் பொருள், உருப்பொருள், கருப்பொருள். அன்பின் ஐந்திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சிக்கு முருகன், மருதத்துக்கு முல்லைக்கு வந்து திருமால். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருப்பாங்க. இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு ஷார்ட்கட் சொல்லி படிப்பாங்க படிக்கிற காலத்தில். மூ ஃபார் முருகன், தின்றால், தீ ஃபார் திருமால். திருமால் வந்து முல்லை நிலத்துடைய தெய்வம்.
இன்பம் வந்து இந்திரன், இந்திரனை குறிக்கிறது. அது வந்து மருதத்துக்கு, நெய்தலுக்கு வந்து வருணன், அதே மாதிரி கொடு அப்படின்றா அது கொற்றவை, பாலைக்கு வந்து கொற்றவை. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு அதை படிப்பாங்க. அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்காக இதுக்காக சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு புலவர்கள் இருப்பாங்க. குறிஞ்சினா கபிலர், முல்லைனா பேயனார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்தர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அந்த ஆத்தர்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுவாங்க. அந்த அக வாழ்க்கையில் வந்து தலைவன், தலைவி, அந்த செவிலி இருப்பாங்க இல்லையா, செவிலி தாயின்னு சொல்லுவாங்க, செவிலி தாய், தோழி, அவங்கள பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த அக வாழ்க்கை. அந்த தலைவன் தலைவியோட அந்த காதல் வாழ்க்கையை பற்றி, அந்த கற்பு வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் வந்து அக வாழ்க்கை. அதுவே புற வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வீரம், மன்னனோட வீரம், கொடை, அது போன்ற விஷயங்கள் பற்றி சொல்கிறது தான் வந்து புற வாழ்க்கை. சரிங்களா? அந்த அவங்க செய்கிற போர், அந்த வெற்றி பெறுறது, அது பற்றின விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து புற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, அந்த மாதிரி 2 தான் நம்ம பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சேரர், சோழர், பாண்டியர் இவங்களை தெரியும். அதுக்கடுத்து நம்மளை யாரும் தெரியும்? குறுநில மன்னர்கள்னு ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குறுநில மன்னர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். பேகன். பேகன் வந்து பழனிமலை. மயிலுக்கு போர்வை தந்தவன். மயிலுக்கு போர்வை கொடுத்துருக்காரு. மயிலுக்கு குளிராக இருந்தபோது அதுக்கு போர்வை கொடுத்தவர் யாருன்னா பேகன். இவரோட ஆட்சி பகுதி எது? பழனிமலை. பாரி பரம்புமலை, முல்லைக்கு தேர் தந்தவன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது பாட்டுலையும் வரும். நம்ம இவர் பாரி பற்றி புக் எழுதியிருப்பாங்க, வேல்பாரின்னு சொல்லிட்டு. அதான் அந்த புக்லேயும் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. பரம்புமலை, பரம்புமலை, முல்லைக்கு தேர் தந்தவன். முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த பாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து திருமுடிக்காரி, மலையமான் நாடு. திருமுடிக்காரி அப்படிங்கிறவர் மலையமான் நாடு, குதிரைகளை பரிசாக வழங்கியவர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் கேட்பாங்க. பேகன்னா எதுக்கு போர்வை தந்தாரா? இல்லை அது மாற்றி கொடுப்பாங்க. பாரி மயிலுக்கு போர்வை தந்தவர், பேகன் வந்து முல்லைக்கு தேர் தந்தவர் அப்படின்னு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. ரைட்டா? அடுத்து ஆய் அண்டிரன், பொதிகைமலை. ஆய் அண்டிரன் வந்து பொதிகை மலையில் வாழ்ந்தவர். நீலநாகத்தின் ஆடையை வந்து இறைவனுக்கு தந்தவர். நீலநாகத்தின் ஆடையை இறைவனுக்கு தந்தவர் ஆய் அண்டிரன். அதியமான், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தகடூர், இவரோட ஊர் வந்து தகடூர். அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்தவன். ரைட்டா? இது நம்ம அந்த பாரி, இந்த அதியமான் ரெண்டுமே வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அரிய நெல்லிக்கனி அவருக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். அந்த நெல்லிக்கனி அவர் சாப்பிடாம அவையே நீங்கள் சாப்பிடுங்க, உங்களால் தான் வந்து தமிழ் வளரணும், அப்போ தான் புலமை பெருகும், அது எதுன்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்கனியை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? அவைக்கு கொடுத்துருப்பார். ரைட்டா? அவைக்கு நெல்லிக்கனியை ஈந்தவர் வந்து அதியமான், அவைக்கு நெல்லிக்கனி ஈந்தவர். நல்லி வந்து அடுத்து நல்லின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. நல்லி வந்து கண்டீரமலை. மலைவாழ் மக்களுக்கு வந்து அனைத்து பொருட்களையும் தந்தவர். சரியா? நல்லிங்கிறவர் வந்து கண்டீரமலை, மலைவாழ் மக்களுக்கு வந்து அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். அவங்க வாழ்றதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். அடுத்து வல்வில் ஓரி. அப்படிங்கிறவர் வந்து கொல்லிமலை. வல்வில் ஓரி, கொல்லிமலை. கொல்லிமலைங்கிறது யாழ் மீட்டும் பாணர்களுக்கு வந்து பரிசு வழங்கியவர். யாழ் மீட்டுவாங்கல்ல, யாழ் இசை வாசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பரிசு வழங்கினவர் யாருன்னா வல்வில் ஓரி. சரிங்களா? இவங்க தான் குறுநில மன்னர்கள். இந்த குறுநில மன்னர்களை ஞாபகம் வச்சுக்கணும், தெளிவாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம தமிழரோட மாண்புகள், பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது விருந்தோம்பல். அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்தவங்களுக்கு இன்முகத்தோட விருந்தளிக்கிறது தமிழரோட பண்பாடு. வந்தவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது தமிழரோட கல்ச்சர். அந்த காலத்து தமிழர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், யார் விருந்தினர்கள் வர்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அப்படி இருந்துருக்கிறாங்க அப்போ அந்த காலத்தில். இப்போ நம்ம சாப்பிட்டா போதும்பா அப்படின்ற மாதிரி காலம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த காலத்து தமிழர்கள் அப்படி இல்லை. யாராவது விருந்தினர் வர்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டு
அப்படிங்கிறது அப்புறம் தான் அவங்களே சாப்பிடுவாங்களாம். நைட்டு வீட்டை பூட்டும் போதும் வேற யாரும் வெளிலேருந்து யாரும் வர்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்களாம். மேக்ஸிமம் திண்ணை கட்டினதே அவங்களுக்கு தான், விருந்தினர்கள் வந்து தங்குறதுக்கு தான் திண்ணையே கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? வீட்டில் திண்ணைகள் வைத்து கட்டுவோம். சரிங்களா? வீட்டில் திண்ணைகள் வைத்து கட்டுவோம் எம்மா, வழி போக்கன் தான் வந்து செல்லுவான் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வரும் இல்லையா? அது மாதிரி தான் திண்ணை கட்டுறது எதுக்கு? வர்றவங்க தங்குறதுக்காக தான் திண்ணை கட்டியிருக்காங்க. இப்போ யாரும் திண்ணையே கட்டுறது இல்லை. அவன் போட்டிகள் வச்சு உள்ள கேட்டு போட்டு உள்ள வீட்டை அவன் வீட்டை அவன் பாதுகாத்துக்கிறான். அப்படி தான் போயிட்டு இருக்கு. தமிழர் பண்பாடு விருந்தோம்பல்ல ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு வர வர. ஸோ முன்னாடி விருந்தோம்பல் அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி இன்முகத்தோட வரவேற்பாங்க. எத்தனை நாள் வந்தாலும் இன்முகத்தோட தான் வரவேற்பாங்க. ஒரு நாள் வந்தாலும் சரி, பல நாள் வந்தாலும் சரி, எத்தனை நாள் வந்தாலும் இன்முகத்தோட வரவேற்று அவங்களுக்கான உணவு அளித்து அவங்க சாப்பிட்டதை பார்த்து மகிழ்ந்தவங்க தான் தமிழர்கள். ஆனால் இப்போ அப்படியா, சொந்தக்காரன் வந்தானா 2 நாளில் எப்படா வீட்டை விட்டு போவான், இவன் வேற வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள இன்முகத்தோட வரவேற்று அன்பா அரவணைப்போட நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கல்ச்சர். சரியா? அதில் யாரும் மாறக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஈகை குணம், நமக்கு ஈகை குணம் இருக்கும். நமக்கு பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த ஈகை குணம் நம்மள்ட்ட இருக்கும். அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும். நேர்மை அப்படிங்கிறது ஒரு தமிழரோட வாழ்க்கை முறையில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. யாரையும் ஏமாத்தாமல் பொய் சொல்லாமல் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள். சரிங்களா? நீங்கள் என்ன மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க எல்லாமே தமிழர்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அப்படிலாம் வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள். சரிங்களா? அவங்க நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தையும் சொல்லிடவே முடியாது. அவ்வளோ பாசிட்டிவாக அவங்க லைஃப் ஸ்டைலில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வாழணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நிறுத்திக்கோங்க. சரிங்களா? அப்புறம் தமிழரோட கட்டிடக்கலை வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழரோட கட்டிடக்கலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. தமிழரோட கட்டிடக்கலை வந்து சோழர்களோட காலத்தில் அந்த கோயில்களாக பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் பார்த்தோம்னா அந்த மாமண்டூர், தலவானூர், அந்த பக்கம் மாமல்லபுரம், மகாபலிபுரம்லாம் இருக்கு இல்லையா? அந்த பக்கம்லாம் அந்த ஒற்றைக்கல் ரதம், அந்த மாதிரியான அந்த இது மூலமாகவும் நிறைய கோயில்கள் அந்த இது மூலமாகவும் நம்ம தமிழரோட கட்டிடக்கலையை வந்து புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தமிழோட கட்டிடக்கலை வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தமிழர்கள் வந்து நாட்டியத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. தமிழோட நாட்டியம் வந்து கோயிலில் நடக்கும். கோயில் அப்போ எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்களை வந்து அந்த விலங்கு நிலையிலிருந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு எத்திக்ஸ் உள்ளவன, ஒரு அறம் சார்ந்தவனா மாற்றுறதுக்காக கோயிலில் நிறைய அவங்களுக்கான அந்த ஒழுக்க நெறிகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான விஷயங்கள் தான் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது பிற்காலத்தில் பக்தி அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி மாறிடுச்சு. ஸோ அது நாளுக்கு நாள் அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. பண்பாடு வந்து நாளுக்கு நாள் வந்து அது தேவைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிட்டு நாகரிகமும் பண்பாடும் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாட்டியத்திலையும் நம்ம சிறந்து விளங்கியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி விளையாட்டுக்கள், தமிழ்நாட்டோட விளையாட்டுக்கள் ஏறு தழுவுதல்ங்கிறது ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகள் அது மாதிரிலாம் இருந்திருக்கு. தமிழக விளையாட்டுகள் நிறையா இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வேணால் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டுகள் நமக்கு என்னென்ன விளையாட்டுகள் இருந்திருக்கு. முக்கியமாக நம்ம ஏறு தழுவுதலை தெரிஞ்சே ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி தமிழரோட திருவிழாக்கள் என்னென்ன திருவிழாக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதுதான் தமிழோட வாழ்க்கை முறை. என்னென்ன மாதிரிலாம் இருந்திருக்கு, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி இலக்கண நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.